உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா ஸ்தானத்துல இருந்து தான் ஸ்ரீஜா வளகாப்ப நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். ஓம் நமச்சிவாய. ஸ்ரீஜா வயித்துல ரெட்ட புள்ளைய வச்சிருக்கா. 2 குழந்தையையும் நல்லபடியா பெத்தெடுக்கணும்னு அவ ரொம்ப ஆசைப்படுறா. ஸ்ரீஜா எப்பவுமே குழந்தைங்கள பத்தியும் அவங்கள நல்லபடியா பெத்தெடுக்கிறத பத்தியும் தான் நினைச்சிட்டு இருக்கா. ஸ்ரீஜாவோட கனவு, லட்சியம், ஏன் வாழ்க்கையே இப்ப அந்த குழந்தைங்க தான். ஆமா மாரி, குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு ஸ்ரீஜா அம்மனுக்கு விரதம்லாம் இருந்தா. மாதாஜி, இந்த மாதிரி ஆயிலை நீட்டிக்கும் அற்புத கனின்னு நினைச்சு அந்த விசக்கனியை சாப்பிட்டு ஆயில முடிச்சுக்குவான்னு பார்த்தா வெட்டியா இங்க நின்று சென்டிமெண்டால பேசிக்கிட்டு இருக்கிறா. மாதாஜி, அநேகமா அந்த நெல்லிக்கனிய மாறி மறந்துட்டான்னு நினைக்கிறேன் மாதாஜி. நீங்க போய் மாறிக்கு ஞாபகப்படுத்துறீங்களா இல்ல நான் போய் ஞாபகப்படுத்தட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் ஞாபகப்படுத்த வேண்டாம். என்ன மாதாஜி சொல்றீங்க? நீங்க நிஜமாவே நல்லவங்களா மாறிட்டீங்களா? மாறி சாப்பிடுறதுல உங்களுக்கு விருப்பமே இல்லையா அப்படின்னு நான் சொன்னேன். நானும் இல்ல நீயோ மாறிக்கிட்ட போய் அந்த நெல்லிக்கனிய சாப்பிடுறத பத்தி ஞாபகப்படுத்தினா கண்டிப்பா மாறி மனசுல சந்தேகம் வந்துரும். அப்புறம் அவ அதை சாப்பிடவே மாட்டா. ஆமா ஆமா ஆமா. அதுக்கப்புறம் நாம போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். ஆமா இல்ல மாதாஜி, அந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்ல. நீயும் என்ன மாதிரி யோசிச்சிருந்தா நம்ம டார்கெட் எப்போ முடிஞ்சு போயிருக்கும். இப்படி இழுபறியா இருக்காது. அதுவும் சரிதான். உங்க பிரெயின் அவ்வளவு பிரைட்டா ஒர்க் பண்ணுது. ஆனா என் பிரெயின் ஆக்க பொறுத்த நாம கொஞ்சம் ஆர்வம் பொறுக்கணும். கொஞ்சம் பொறுமையாயிரு, அவளே சாப்பிடுவா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஹலோ மித்ரா. என்ன மாயா, உன்கிட்ட இருந்து போன் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். இன்னும் போன் வரவே இல்ல. என்னாச்சு? அந்த மாறி இன்னும் விஷக்கனியை சாப்பிடலையா? இல்ல மித்ரா, மாறி இன்னும் விஷக்கனிய சாப்பிடல. ஏன், என்னாச்சு? ஏன் இன்னும் விஷக்கனிய மாறி சாப்பிடல? அவ தங்கச்சிக்கு இன்னைக்கு வளகாப்பு இல்ல. மாறி அதுக்கான ஏற்பாடெல்லாம் பாத்துக்கிட்டு ரொம்ப பிஸியா இருக்கா. கண்டிப்பா அவ விஷக்கனிய சாப்பிட்டுருவா. மாறி அந்த விஷக்கனிய சாப்பிடணும். சாப்பிட்ட அடுத்த நொடி அவ உயிர் போயிடும். உடனே நீ எனக்கு போன் பண்ணி அந்த சந்தோஷமான தகவலை எனக்கு சொல்லணும். நான் அதை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பேன். கண்டிப்பா மித்ரா, அந்த சந்தோஷத்தை உன்கிட்ட ஷேர் பண்ணிக்க நானும் ஆவலா காத்துட்டு இருக்கேன். எத்தனையோ பேரை நான் நினைச்ச மாத்திரத்துல இருந்த இடம் தெரியாம அழிச்சிருக்கேன். இந்த மாறி விஷயத்துல மட்டும்தான் என்னால அது முடியாம போச்சு. நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் மாறி கனிய சாப்பிட்டு உயிரை விட போறா. மாறிய ஜெயிக்கிறது இல்ல, அவளை அழிக்கிறது எனக்கு சவாலானது. கூடிய சீக்கிரம் அந்த சந்தோஷமான தகவலை எனக்கு போன் பண்ணி சொல்லு. சொல்றேன். செல்லக்குட்டி, செல்லக்குட்டிங்களா, இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கை எனக்கு நீங்க கொடுத்தது. எனக்கு குழந்தை பிறக்காது, என்னால அம்மாவாக முடியாதுன்னு சொல்லி உங்க தாரா பாட்டி உங்க அப்பா கிட்ட இருந்து என்ன பிரிக்க பார்த்தாங்க. உங்க மாறி பெரியம்மாதான் நான் அவங்களுக்கு செஞ்ச கெடுதல் எல்லாமே மறந்துட்டு எனக்கு அம்மாவா இருந்து என்னோட குறைய
அவங்க பக்தி மூலமா தேத்து வச்சாங்க. என்னையும் உங்களையும் விட்டுட்டு உங்க அப்பா வேலை விஷயமா எப்பவும் வெளியூர்லயே இருக்காரு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க இந்த உலகத்துக்கு வர போறனால நான் ஆசையோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்னோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே நீங்க 2 பேர் மட்டும் எப்பவும் என் கூட என் பக்கத்துல இருக்கணுங்கிறது தான். ஸ்ரீஜா, ஸ்ரீஜா அக்கா, ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன்க்கா. என்ன ஸ்ரீஜா, ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? ஒண்ணும் இல்லக்கா. புரியுது ஸ்ரீஜா, ஒத்த குழந்தைய பெத்தெடுக்கிறதே மறுஜென்மம் எடுக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. 2 குழந்தை வயித்துல இருக்கு, எப்படி குழந்தைய பெத்தெடுக்க போறோம்னு நினைச்சு கண் கலங்குறியா? பயப்படாத, சமயபுரம் மாரியம்மனும் தேவி அம்மாவும் உனக்கு துணையா இருப்பாங்க. 2 குழந்தைங்களையும் நீ நல்லபடியா பெத்தெடுப்ப. தைரியமா சந்தோஷமா இரு. ரொம்ப சந்தோஷம்க்கா. நான் நல்லபடியா 2 குழந்தைங்களை பெத்தெடுக்கணும். அவங்க 2 பேரும் என்ன அம்மான்னு கூப்பிடணும். அத நான் என் காது குளிர கேட்கணும். அதுக்கப்புறம் நான் செத்து போனா கூட பரவாயில்ல. நல்ல நாளதுமா, எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு ஒன்னும் ஆகாது. 100 வருஷத்துக்கு மேல உன்னோட குழந்தைங்களோட நீ நல்லா இருப்ப. இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்னும் ஆகாது. நான் ஆகவும் விட மாட்டேன். இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்னும் ஆகாது. நான் ஆகவும் விட மாட்டேன். உன்ன மாதிரி ஒரு அக்கா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன அக்காவை தங்கச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க ரெடி ஆயிட்டீங்களான்னு பார்க்க வந்தேன். நான் ரெடி தான்க்கா. அக்கா, என்ன? நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒரே வீட்ல அக்கா தங்கச்சியா வளர்ந்தோம். நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், தாராத்தைய விட்டு விலகி வந்ததுக்கு அப்புறம் நீங்க இன்னொரு மாறியா மாறி நீங்க என் மேல பாசத்தை காமிக்கிறீங்க. நான் ஆரோக்கியமா இருக்கணும்னு, என் வயித்துல இருக்க குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு வேலைக்கு ஜூஸ், மாத்திரை, டானிக் எல்லாம் கொடுத்து என்ன நீங்க நல்லபடியா கவனிச்சுக்கிறீங்க. உங்களை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்க்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.